நாற்று நடவுலேருந்து விதை நடவுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா வேர்களுக்கான கேர், வேர் வளர்ச்சிக்கான கேரு, வேரில் வர ப்ராப்ளத்துக்காக நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடோ, ட்ரைகோ, வேம் இதெல்லாம் வந்து வேர் வளர்ச்சி, வேர்களுக்கான வேரில் இருக்கிற நோய்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குறோங்க. அது இல்லாமல் ஒரு 15 நாள் 30 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து இது ஆட் பண்ணிக்கணுங்க. என்னது போரான் ஆட் பண்ணிக்கணும். போரான் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட காய்கள் வந்து பிஞ்சு வந்து வளைவு வராமல் இருக்கிறதுக்காக போரான் ஆட் பண்ணிக்கணும். அந்த போரானும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எருக்க இலைகளை வந்து ஒரு 20 கிலோ அளவுக்கு வெட்டிட்டு வந்து ட்ரம்மில் வந்து 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு ஊற வச்சு அதை வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷனாக கொடுக்குறோங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு 15 to 20 டேஸ்லேயே நீங்கள் வந்து அதை ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் புண்ணாக்கு தண்ணியும் வந்து 20 நாளில் நீங்கள் வந்து இப்போ செடி நட்டு நடவு நட்டு 20 நாளில் வந்து நீங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். புண்ணாக்கு தண்ணியும் நீங்கள் வந்து 15 டேஸ் இன்டர்வல் இல்லை வந்து 20 டேஸ் இன்டர்வலில் புண்ணாக்கு தண்ணி வந்து அப்ளிகேஷன் வந்து 20 நாள்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். கம்ப்ளீட் ஹார்வெஸ்ட் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணியை வந்து ரெகுலேட் பண்ணுங்கள். அந்த புண்ணாக்கு தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நாங்கள் புண்ணாக்கு வந்து 4 வகையான புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். கடலை, தேங்காய், எள்ளு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். வேப்பம் புண்ணாக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஒரு டைம் வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துப்போம், ஒரு டைம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்திக்க மாட்டோம். அது வேப்பம் புண்ணாக்கு வந்து அந்த கசப்பு தன்மையை வந்து கொடுக்கறதுக்காக. வேப்பம் புண்ணாக்கு அதிகமாக போனாலும் உங்களுக்கு வந்து செடிகளில் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அந்த புண்ணாக்கு வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட காய்கள் வந்து நல்லா வந்து வளர்ச்சி நல்லா பெருசாகிறதுக்காக புண்ணாக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். காய்கள் நேராக வரணுன்னா போரான் கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா 30 நாளுக்கு மேலேயே மைக்ரோ நியூட்ரியன் கண்டிப்பாக கொடுப்போம். மீன் கரைச்சல் கொடுக்கும் போது மீன் கரைச்சலோடையும் நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஸ்டார்ட் டு எண்ட் இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் வந்து எல்லாமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. இயற்கை உரங்கள்லேருந்து பூச்சி வெரைட்டிகள்லேருந்து எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. வணக்கம் விவசாய தோழர்களே, இன்னும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்தா கவி அவர்களின் தோட்டத்தில் வந்திருக்கோம். இங்கே எப்படி இன்டகிரேட் ஃபார்மிங் அவர் தோட்டத்தில் பண்ணியிருக்காரு, இயற்கை முறை விவசாயத்தில் எப்படி இன்டகிரேட் ஃபார்மிங் பண்ணியிருக்காரு, குறிப்பாக பந்தல் விவசாயத்தில் பாகல் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சார் வணக்கம். வணக்கங்க. என்னோடய பேர் வந்து கவி, இனியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸுங்க. எங்களோட ஊர் வந்து குண்டலமடுவு மெனசி கிராமத்தில் இருக்குங்க. பாப்பரெட்டிப்பட்டி வட்டம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நாங்கள் வந்து 5 வருடமாக இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை வேலி முடிஞ்ச அளவுக்கு 100% இயற்கை வேலியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பாரம்பரிய நெட் வெரைட்டிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் வந்து காய்கறிகள், பந்தல் காய்கறி, தக்காளி, மிளகாய், தர்பூசணி ப்ளஸ் வந்து வாழை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. நான் வந்துங்க மாஸ்டர்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேங்க. பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 16 வருஷமாக வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. கோவிட் டைமில் நான் வந்தேங்க. அப்போ வந்து நம்மளோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே எல்லாமே பிளாக் அவுட் ஆகும்போது நம்மளோட தேவைகள் ஃபுட்டான இது எல்லாத்துக்குமே வந்து நாம் வந்து நம்மளோட தோட்டத்திலேயே டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம விளைவிக்கிறது எல்லாமே நம்ம வந்து நஞ்சு இல்லாமல் விளைவிக்கணுன்ற ஒரு இது வந்து எனக்குள்ளே இருந்த இதில் அப்பா காலத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை இன்னும் செம்மைப்படுத்தணும், இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்றதுனால 100% வந்து நம்ம உள்ள தோட்டத்துக்குள்ளேயே வந்து எதுவுமே வரக்கூடாது, முழுக்க நாம் இங்கேயே ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணை வடிவமைப்புலேயே வந்து எல்லாமே பண்டு ரெடி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து ட்ரென்ச் ரெடி பண்ணுங்க. ட்ரென்ச்சை ஏற்படுத்தி பண்ணைக்குட்டை வடிவமைப்பு பண்ணோம். கிணறு வந்து இந்த ஏரியா வந்துங்க வறட்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஸோ இதுக்கு வந்து நீர் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீர் மேலாண்மைக்கு நம்ம பண்ணணுன்னா நம்மளோட தண்ணி வரப்புகளில் மழை பெய்யும் போது தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை வந்தால் அடித்து பெய்யுங்க, இல்லைன்னா மழை இருக்காது. ஸோ வந்து நம்ம நீர் மேலாண்மை ரொம்ப ப்ராப்பராக பண்ணணுன்றதுனால பண்ணை வடிவமைப்பில் பண்ணைக்குட்டை பண்ணாங்க. நம்ம கவர்மெண்ட்லேருந்து 100 நாள் வேலை திட்டத்துலேயும் வந்து நம்மளுக்கு பண்ணைக்குட்டை வடிவமைப்பு பண்ணி கொடுத்தாங்க. நாம் அதுவும் இல்லாமல் நம்மளோட ஓன் ரிசோர்ஸ்லேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றிக்கிட்டோங்க. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. கம்ப்ளீட்டாக தீர்ந்ததில் குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த இதுங்க. அடுத்து வந்து நம்மளோட வரப்புகள் வீடு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே வந்து ஆட்களோட கலை இல்லைனா வந்து ப்ரஷ் கட்டர் வச்சு நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து லான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அடித்து விட்டு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா இந்த வேறு பூச்சி வெரைட்டிகளோ இல்லை களைக்கொல்லிகளோ நம்மளை வந்து உள்ளே எதுவும் எடுத்துகிட்டு வர்றது இல்லைங்க. பந்தல் காய்கறி
விவசாயிக்கு போனதுக்கான காரணங்க, விவசாயிக்கு தினம் ஒரு வருமானம் வரணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து பந்தல் காய்கறி சூஸ் பண்ணோம். நில வகைகளில் வந்து ஒரு சில சேதாரங்கள் இருக்குது. பந்தல் வரும்போது நம்மளுக்கு அதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் பந்தல் விவசாயத்துக்கு தேர்ந்தெடுத்தோம். அப்பா காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தது தாங்க. நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு இது பண்ணோம். அப்படி சூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் என்ன ஓடுது, என்ன வந்து நம்மளுக்கு விவசாயிக்கு நன்மை எது தரணுன்றதை பார்த்துட்டு நாங்கள் வந்து பாகலும் பீர்க்கனும் சூஸ் பண்ணியிருக்கோங்க. எங்கள் இதில் நாங்கள் பாகல் பீர்க்கன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பாகல் வந்து ஒரு 1.5 ஏக்கராவில் வந்து பாகல் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 விதை நட்டுருக்கோங்க. பேட்சாக பிரித்து பண்ணியிருக்கோங்க. ஸோ சுழற்சி முறையில் நம்மளுக்கு வந்து விவசாயிக்கு வந்து கண்டினியூஸாக வந்து காய் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வடிவமைச்சு பண்ணியிருக்கோங்க. இதில் ஆரம்பத்துலேருந்து நம்ம ப்ரிப்பரேஷன், சாயில் ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்ம கோடை விளைவுலாம் ஓட்டிட்டு நல்ல மண் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆட்டு எருவை வந்து வச்சு, அதுவுமே வந்து ப்ரிப்பரேஷன் முன்னாடியே வந்து ஈயம் கரைச்சல் இது பண்ணி திமிந்து வச்சு அந்த எருவை வந்து நம்ம கொடுத்துட்டுங்க. இது வந்துங்க ஆட்டு எருவுங்க, சரிங்களா. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து காடுகள் இருக்கிறதுனால மலை பகுதிக்கு போய் ஆடுகள் மேய்ஞ்சிட்டு வந்து கிடைக்கிற எருவுங்க. இதை வந்து நாங்கள் வந்து சாயில் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஈயம் கரைச்சல் கொடுத்தோ இல்லை அதை வந்து மெருகேற்றி அதுக்கப்புறம் தான் வந்து அப்போ சாயிலில் இது பண்ணுறோங்க. அப்போ தான் வந்து நாம் வந்து டீகம்போசரும் கொடுக்குறோம். ஸோ மக்கி உங்களுக்கு பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது கொடுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சூடோமோனாஸ் வந்து நம்ம வந்து இப்போ டே 1 நம்ம விதை போடுறதுக்கு முன்னையே வந்து சூடோமோனாஸ் வந்து இதில் கொடுத்துட்றோங்க. அது இல்லாமல் விதை நேர்த்தி பண்ணுறோங்க. விதை நேர்த்தி வந்து பாகலை பொறுத்த வரைக்கும் ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எல்லோரும் வந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும், ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதுன்றாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா 48 டேஸ்க்கு பிஃபோரே வந்து விதை நேர்த்தி பண்ணிடுறோங்க. அதில் என்ன பண்ணுறோன்னா சூடோமோனாஸ் மிக்ஸ் பண்ணுறோம், ட்ரைகோ மிக்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பஞ்சகாவியாக இருந்தால் பஞ்சகாவியாக எடுத்துக்கிறோம், இல்லைன்னா மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து விதை நேர்த்தி பண்ணிவிட்டு விதை வந்து ஜஸ்ட்டு வந்து நடவுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க அதை எடுத்து ஆற வச்சுட்டு, தண்ணி இருக்கக்கூடாதுங்க, விதையில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க, ஆற வச்சுட்டு அதை வந்து நாங்கள் விதை நடவு பண்ணுறோங்க. நாங்கள் வந்து இதே 2 முறையாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்குற நடவு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா 2 அடிக்கு ஒரு நடவு இருக்குங்க. இது அடர் நடவு முறையில் இருக்குங்க, சரிங்களா. இதுக்கு முன்ன பண்ணது எப்படின்னா அகலம் வந்து 8 அடியும் 4 அடிக்கு ஒரு 2 விதையுமாவும் பண்ணியிருக்கோங்க. பாகல் விதை பண்ணதுலேருந்தே நாங்கள் வந்து டே 1 வந்து நம்ம சூடோமோனாஸ் கொடுத்துருவோங்க இது ட்ரிப் இரிகேஷனில். அதுக்கப்புறம் வந்து எங்களோட எவ்ரி 3 டேஸ் எவ்ரி 4 டேஸ் வந்து வர மாதிரி நாங்கள் எங்களோட உர மேலாண்மைகளை வந்து வடிவமைச்சு டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோங்க. ஸோ வந்து இப்போ சூடோமோனாஸ் கொடுக்குறோம், அடுத்து வந்து நாங்கள் வந்து இது ஈயம் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து 3 டேஸ் கேப்பில் வந்து ஒரு பூச்சி வெரைட்டி கம்ப்ளீட்டாக ஒரு 5 டேஸ்க்கு ஒரு பூச்சி வெரைட்டி வந்துருங்க. நாங்கள் பூச்சி வெரைட்டி வந்து இலைக்கரைச்சல் கொடுக்குறோம், அது இல்லாமல் வந்து அக்னியஸ்திரம் கொடுக்குறோம். அதுவும் இல்லை அப்படின்ற போது வேப்ப எண்ணெய்ங்க. பாகலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூச்சிகள் வந்து 3 வெரைட்டியான பூச்சி ஒன்று இருக்குங்க. இது வந்து சாரூரஞ்சும் பூச்சி இருக்கும், செடியே கட் பண்ணுற அந்த கருப்பு கலரில் ஒரு பூச்சி இருக்குங்க, அது இருக்கும். அது இல்லாமல் புழு இருக்கும், இலை சுருட்டு புழு வந்து உங்களுக்கு பாகலில் வருங்க. இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எவ்ரி 5 டேஸ் ஒன்ஸ் வந்து எவ்ரி வீக், அது வீக்லி பேசிஸ் நீங்கள் 5 டேஸ் to 7 டேஸ் ஒன்ஸ் வந்து பூச்சி வெரைட்டி இல்லை வேப்ப எண்ணெய் இது மாற்றி வந்து நாங்கள் தவறாமல் கொடுத்துட்ருக்கோங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 15 நாள் வளரக்குள்ளே இந்த மாதிரி மஞ்சள் அட்டை வந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டில் வந்து கட்டியிருக்கோங்க, சரிங்களா, 3 அடி ஹைட்டில். அது வந்து ஒரு சில வந்து தீங்கு விளைக்கும் பூச்சிகளை வந்து இது பண்ணிடும். அது இல்லாமல் பார்டர்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா நாங்கள் வந்து பார்டர் க்ராப்பாக வந்து தலனி போட்டிருக்கோங்க, இது மக்காச்சோளம் நெட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து செண்டுமல்லி நெட்டிருக்கோங்க பார்டரில். அது வந்து பூச்சிகளை வந்து தீமை செய்யும் பூச்சிகளெல்லாம் வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. 30 டேஸ் வரும்போதே நீங்கள் வந்து இந்த 7 ஃபீட் ஹைட்டில் வந்து நீங்கள் மஞ்சள் அட்டை, லூரு இதெல்லாம் கட்டிடணுங்க. லூர் வந்து என்னென்னா அந்த பழகிக்கள் ஓட்டை போட்டு முட்டை வச்சு பழம் பழுத்து போயிடுங்க. அது பழுக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த லூர் வச்சிட்டிங்கன்னா அந்த இது வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதேமாரி நாங்கள் ஃபுல்லாக தோட்டம் வடிவமைப்பு சுற்றியும் வந்து கருவாடு பொறி வச்சுருக்காங்க. கருவாட்டு பொறின்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த கடையிலேருந்து வேஸ்ட்டு டப்பாங்க, இந்த மாதிரி பாட்டில் எது கிடைச்சாலும், வாட்டர் பாட்டில் கிடைச்சாலும் சரிங்க, நாங்கள் வந்து அதில் தொலையிட்டுட்டு இது உள்ளே தண்ணி ஃபில் பண்ணி கருவாடு உள்ளே போட்டிருக்காங்க. இது வந்து இந்த வாடை எடுக்க உங்களுக்கு வந்து இந்த பூச்சிகள், இந்த பழைய வந்து தீமை விளைக்கும் பூச்சிகள் எல்லாம் இதை நோக்கி வரும்போது அது வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு
இது ஃபுல்லாக வந்து கம் தடவி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒட்டிக்கும். இதை வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் எவரி வந்து ஒரு 5 days ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸு இந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணணுங்க. நாங்கள் வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 to 40 வந்து 40 பொறி இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. தோட்டம் சுற்றி பவுண்ட்ரியில் தான் வைக்கணுங்க. தயவு செஞ்சு உள்ளே வச்சிடாதீங்க. உள்ளே வச்சிங்கன்னா என்ன ஆகுனா இந்த தீமை விளைவிக்கும் பூச்சியை நீங்களே உள்ளே தேடி உள்ளே கொண்டு வர மாதிரி ஆகிடும். பவுண்ட்ரிஸில் தான் வைக்கணும், பார்டரில் தாங்க வைக்கணும். இது அதே மாரி 2 விளக்கு பொறி கண்டிப்பாக தேவைங்க. விளக்கு பொறி வந்து ரொம்ப அவசியம். ஃப்ரம் த 5 நாள்லேருந்தே உங்களுக்கு விளக்கு பொறி நீங்கள் வந்து தோட்டத்தில் வைக்க ஆரம்பிக்கணும். இல்லைனா வந்து பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இப்போ இயற்கை விவசாயத்தில் பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள் வந்து நம்ம விரட்டுறதுக்கான என்னென்ன முயற்சி, அதுங்களை வந்து மாற்றி டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சியோ அதெல்லாம் எடுக்கணும். அதில் ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து விளக்கு பொறி, கருவாடு தண்ணி, லூருங்க. ட்ரஸ்டபிள் ஆர் ரிலையபிள் லூர் வாங்கிக்கோங்க. ட்ரையல் அண்ட் எரரில் மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த எல்லோ அட்டை, இது வந்து பூச்சி மேலாண்மைக்கு அவசியம் தேவை. இது வந்துங்க விளக்கு பொறிங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து விதவிதமான விளக்கு பொறிகள் கிடைக்குது, சோலாரில் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குதுங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரிக் மூலிமா இந்த பாண்டில் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குங்க. சோப்பு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஈவினிங் வந்து பொழுது சாயிற நேரத்தில் விளக்கு பொறி போட்டுருவாங்க. ஒரு 4 மணி நேரம், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் வந்து என்னென்னா தீமை விளைவிக்கும் பூச்சிகள் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுவுமே வந்து எவரி 3 days ஒன்ஸ் வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ரீஃபில் பண்ணணுங்க. ரீஃபில் பண்ணிவிட்டு விளக்கு பொறி கம்பல்சரி வந்து நம்ம தோட்டத்துக்கு ஒரு 1.5 ஏக்கர் பரப்பு எனக்கு இருக்குங்க. நான் 2 விளக்கு பொறியிலேருந்து 3 விளக்கு பொறி வரைக்கும் வச்சுருக்கேங்க. ஸோ இதிலே வந்து கேப்சர் ஆகிருக்கும். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி லூர் வச்சுருக்கோங்க. இந்த லூரில் வந்து இந்த பழைகளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லூர் வச்சுருக்கோம். அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த காயில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஓட்டை போட்டுருங்க, சரிங்களா? ஓட்டை போட்டதும் காய் வந்து பழுப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த காய் வந்து நம்ம சேல் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அது வராமல் தடுக்கிறதுக்காக லூர் வச்சுருக்கோம். இந்த லூர் பக்கத்துலேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் எல்லோ பேப்பரும் இது பண்ணுறோங்க, டைப் பண்ணுறோம். ஸோ அது அட்ராக்ட் ஆனதும் லூர் சுற்றியும் கம் ஒட்டியிருக்கோங்க, கம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த வர பூச்சிகள் அதிலே அப்படியே ஒட்டிக்கும். ப்ளஸ் இந்த இதுவும் வந்து ஒரு சில பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து எல்லோ ஸ்டிக்கி பேப்பர் வந்து இதுவும் வந்து ஒரு 20 to 30 வரைக்கும் வச்சுருக்கோங்க. எல்லாம் பவுண்ட்ரியில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பரப்பு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அடர்த்தி அதிகமாக பண்ணிக்கோங்க. இதோட எல்லோ ஸ்டிக்ஸ்லாம் பச்சை கலர் வந்து இந்த பூச்சி வந்து நிறைய இருக்குங்க. ப்ளஸ் அந்த பூச்சி இதுங்கெல்லாம் வந்து வெள்ளை பூச்சி, தீமை விளைக்கும் பூச்சிகள் எல்லாம் வந்து இதில் இருந்துருங்க. இந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் பின்னாடி வந்து கருப்பு கலராக இவ்வளோ பெரிய வண்டா மாதிரி நம்மளோட பாகல் செடியே கட் பண்ணுற அளவுக்கு ஆகிடுங்க. இதை வந்து விளக்கு பொறியில் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலை வந்து மாட்டிக்கோங்க. அது ஏர்லி ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசமாக இருக்கும். அது இல்லாமல் பாகலில் வந்து ஏர்லி வைரஸ் இண்டிகேஷன்ஸ் வருங்க. வைரஸ் வரும். அப்புறம் வந்து ஒரு சில வந்து இந்த இலை வந்து அப்படியே சுருங்கி போயிட்டு உங்களுக்கு அப்படியே இதை காஞ்சி போகிற இதெல்லாம் வரும். ஸோ ஸ்ப்ரே உங்களோட உர மேலாண்மைகளில் ஒன் ஆஃப் த இது வந்து வைரஸும் வந்து வைரஸ்க்கு தகுந்த மெடிசன்ஸும் அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன் நீங்கள் வந்து தவறாமல் கொடுக்கணும். இப்போ அந்த எவரி 3 days இந்த உங்களோட இதில் வந்து நாங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா சூடோமோனாஸ் கொடுக்குறோம், EM கொடுக்குறோம், ட்ரைகோ, NPK இதுங்கெல்லாம் கொடுக்குறோம். இது எல்லாமே அப்புறம் வந்து புண்ணாக்கு தண்ணி கொடுக்குறோம். இதுங்கெல்லாம் வந்து எங்களோட உர மேலாண்மைகளை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டைம் டேபிளில் இப்போ வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோம். அதில் எதனா மிஸ் பண்ணதுன்னா ஹைலைட் பண்ணிட்டு இமீடியட்டாக இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேனு விடுறதில்ல, அடுத்த நாள் அதை கம்பல்சரி கொடுத்துட்றோம். மழை காலத்துங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ இது மழை காலத்தில் வந்து உங்களுக்கு மழை வந்ததுன்னா நிறைய தொந்தரவு இருக்குங்க. வேரழுகளுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஈரம் அதிகமாக போச்சுனாலும் பாகலில் வந்து வேரழுகள் வருங்க. வேர்னா வேருக்கும் தண்டுக்கும் நடுவில் அந்த மண் பரப்புக்கும் நடுவில் வந்து ஒரு சில பாக்டீரியல் இது வருங்க. அதுக்கான நோய் மேலாண்மையும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த செடி வாடி இருக்குங்க. இந்த வாடலுக்கான காரணம் என்னென்னா இது வந்து வேர்லேருந்து வேருக்கும் தண்டுக்கும் இடையில் இது ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகி அதனால் வந்து இந்த தண்டல்கள் வந்து இந்த இது அப்படியே வாடி போயிருக்குங்க. செடி வாடல் இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா நம்மளோட நீர் மேலாண்மை. ஸோ இப்போ வந்து செடி இங்கே இருக்குன்னா செடியிலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி நம்மளோட சொட்டு நீர் ஓஸ் வந்து 1/2 அடி தள்ளி இருக்கணுங்க. இந்த எங்களோட ஃபார்மில் வந்து 1/2 அடிக்குள்ளேயே ஒரு 3 இன்ச்சுக்குள்ளேயே இருக்குது, செடி பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து வேரல்களோட இந்த தண்டல்கள் அதிகமாக இருக்குது. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து தவறு நடந்ததுனால இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. இது நீங்கள் பண்ணும்போது இதை வராமல் பார்த்துங்க. ஒரு செடியிலேருந்து ஒரு 1/2 அடியாச்சு
தள்ளி வந்து உங்களோட வந்து சொட்டு நீர் பைப்போ இல்லை நீர் மேலாண்மையோட இதுங்களோ 1/2 அடி தள்ளி இருக்கணும். செடி பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஆரம்பத்து காலத்தில் செடி சின்னதாக இருக்கும் போது வேர் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. செடி வளர வளர வேர் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சொட்டு நீர் ஓஸ் இருக்கக்கூடாதுங்க. தள்ளி தான் போடணும். நீர் மேலாண்மை வந்து ரொம்ப 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 முக்கியங்க. நீர் வந்து எப்பயுமே வந்து தண்ணியிட வந்து நீங்கள் பிரித்து கொடுக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி தண்டுங்களில் உங்களுக்கு ஒரு சில டைமில் வந்து என்ன பார்க்கலான்னா, தண்டு வெடிப்பு வராங்க ஸ்ட்ரெஸ்னால். இந்த செடியில் வர ஸ்ட்ரெஸ்னால் வெடிப்பு வர ஆரம்பிக்கும். அது என்னென்னா, நம்ம சாயங்காலம் தண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் சாயங்காலம் கொடுப்போம். வெயில் அதிகமாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் வந்து நம்மளோட சரௌண்டிங் சூழ்நிலை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் செடியில் கண்கூட பார்க்கலாம். நீங்கள் செடியை பார்த்துட்டே வந்தீங்கன்னா செடியில் வந்து வெடிப்பு தெரியும். ஸோ பொழந்து இருக்கிற மாதிரி இருக்கும், காஞ்சி போன மாதிரி இருக்கும், திடீர்னு முருடு கட்டின மாதிரிலாம் இருக்கும் செடிங்க. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து செடியில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனை எதனாலனா நீர் மேலாண்மையால் வர்றது தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் 1/2 மணி நேரம் வந்து கொடுக்குறீங்க, இல்லை 1 மணி நேரம் தண்ணி பாய்ச்சுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை 2ஆக பிரிச்சுக்கணுங்க. காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம், அப்படி பிரித்து கொடுக்கணுங்க நீரில். அது இல்லாமல் இந்த வேர் வழியாக வர பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சூடோமோனாஸ் எவ்ரி வந்து 15 days ஒன்ஸ் வந்து இன்டர்வல் கொடுத்துருங்க. இல்லை 30 days ஒன்ஸ் உங்களால் 15 days கொடுக்க முடியல, 20 days கொடுங்க. 20 days ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்து சூடோமோனாஸ் கொடுங்க. அது இல்லாமல் ட்ரைக்கோ கொடுங்க. ட்ரைக்கோ வந்து உங்களுக்கு வந்து ட்ரைக்கோவும் சூடோமோனாஸும் உங்களோட வேரில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். மண்ணில் இருக்க சாயிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து அது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களோட வேர் வளர்ச்சிக்கு வந்து செடி வந்து ஒரு 15 நாள் to 30 நாள் இருக்கிற அந்த இன்டர்வலில் வேம் வந்து அதிகமாக வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் எவ்ரி 15 days இல்லை 10 days ஒரு இன்டர்வலில் வேம் கொடுங்க. அது வேர் வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும். பாகல் வந்து வேர் அதனோட வேர் வந்து ஒரு நீட்டமாக வந்து 2 அடி வரைக்கும் பரவக்கூடியதுங்க. பக்கத்தில் வந்து அவ்வளோ நீண்டு இருக்கும், நல்ல ஜெல்லி வேராக இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணணுன்னா, உழவு ஓட்டும் போது வேரை ஒட்டி நீங்கள் வந்து உழவு ஓட்டி மண்ணை அணைச்சி வைங்க. மண்ணை அணைச்சிட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதனோட வளர்ச்சி கொடி வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இங்கே இங்கே இருக்கிற கொடிகள் எல்லாம் காவாத்து பண்ணிகிட்டே இருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக. டெய்லி ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரூனிங் பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணிங்கன்னா தான் மேலே ஏறி எங்களோட பண்ணை வடிவமைப்பே வந்து பந்தல் முறையில் போயிட்டுருக்கோம். பந்தல் முறையில் போடும்போது உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இங்கே அதிகமாக படர்ந்துருச்சுன்னா மேலே போய் படராது, உங்களுக்கு ஈல்டு கம்மியாகும். அந்த ஈல்டெல்லாம் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரூனிங் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக. எது வரைக்கும் பண்ணணுன்னா 7 அடி வரைக்கும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அந்த பந்தல் தொட்டுற வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கு கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரூனிங் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இது ப்ரூனிங் பண்ணும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த இலைகளெல்லாம் பிச்சு தோட்டத்தில் போடக்கூடாதுங்க. இலைகளில் வந்து பூச்சிகள் வந்து இந்த சாறு உறிஞ்சு பூச்சி இதுங்க எல்லாமே வந்து இலை பின்புறமாக வந்து உங்களுக்கு முட்டை வச்சுருக்கோங்க. நீங்கள் வந்து அதை பிச்சு இங்கே கீழே போட்டிங்கன்னா அதனோட புழுக்கள் இதுங்க எல்லாமே வந்து தோட்டத்திலே தான் இருக்கும். அது வெளியே போகணுன்னா என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து பக்கெட் தனியாக ஒன்று வச்சு அதை வந்து கலெக்ட் பண்ணி அதில் போட்டுடுறோங்க. இதில் இன்னொரு இது என்னென்னா, ஒரு வைரஸ் பரவி இருக்கிற செடி வந்து பக்கத்தில் இருந்ததுன்னா அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் செய்யும் போதோ இல்லை உங்கள் வேலையாட்கள் செய்யும் போதோ நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அதை தொட வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா அது தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதை தொட்டுட்டு இன்னொரு இலையை தொட்டிங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் நிறைய இருக்கும். ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப சீக்கிரமே வந்து வர ஆரம்பிச்சிடும். தோட்டம் ஃபுல்லாக வந்து ஒரு 15 இது வந்து அடர் நடவுங்க. தோட்டம் ஃபுல்லாக படுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக நாமளே வழிவகுப்பு பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி வைரஸ் இருந்ததுன்னா நல்லா ப்ரூனிங் பண்ணிவிட்டு அதுக்கு வைரஸ்க்கான வந்து நோய் மேலாண்மை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பாருங்கள். அது வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் கரைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. குறையில அப்படின்னா அதை பிடுங்கி போடவும் தயங்காதீங்க. அந்த செடியை வந்து அகர்த்திடுங்க தோட்டத்தில் இருந்து. இதில் வந்து நாங்கள் வந்து பாகல் நடவில் 2 முறை ஃபாலோ பண்ணோம். ஒன்று வந்து குழி வடிவமைப்பு. கட்டத்தில் நாங்கள் வந்து குழி அமைச்சு குழியில் வந்து இது பண்ணி எல்லாம் அதில் இது பண்ணி விதையை அதில் குழியில் போட்டோம். ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சில வந்து க்ரோத் வந்து எல்லாம் கொஞ்சம் நாங்கள் நினச்ச மாதிரி இதாகலை. அதனால் நாங்கள் இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொட்டிட்டு 2 பக்கமும் மண் அணைச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரிட்ஜஸ் வந்து தண்ணி வந்து மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வடிஞ்சு போகிற அளவுக்கு நாங்கள் வந்து வடிவமைச்சு மண் அணைச்சி வச்சுருக்கோம். இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு நீர் அதிகமாக வந்து உங்களோட இதில் தேங்காது. குழி மாதிரி பண்ணும்போது மழை காலங்களில் நீங்கள் குழி எடுத்து பண்ணிங்கன்னா அந்த குழியில் வந்து நிறைய மழை தண்ணி ஃபுல்லாக ரப்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி எப்பயுமே எந்த நேரமும் இருக்கும். அந்த தண்ணினால் வர பிரச்சனைகள் எல்லாம் வந்து தவிர்க்க முடியும் இந்த மாதிரி ரிட்ஜஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மழை காலங்களில். வெயில் காலங்களில்
நீங்கள் பண்ணும்போது அந்த பட்டத்தில் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் தோட்டத்துக்கு எது நல்லா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எங்களோட தோட்டத்துக்கு வந்து நல்லா இருக்குது, அதனால் இந்த மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த நெமட்டோடு மண்ணில் இருக்கிற இந்த வேரில் இருக்கிற நெமட்டோடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சாமந்தி செடி வச்சுருக்கோம். அந்த செண்டுமல்லி செடி வச்சுருக்கோம். அது வந்து சாயிலில் இருக்கிற அந்த நெமட்டோட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்னொரு வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து நன்மை செய்யும் பூச்சிகளை உள்ளே வர வைக்கும். மெயினாக வந்து குளவிகளை வந்து உள்ளே வர வைக்கும். குளவிகள் உள்ளே வந்ததுன்னா நம்ம இலைகளில் இருக்கிற புழுக்களை அது வந்து சாப்பிட்டு அதோட இதுங்களை பார்க்கும். அது முட்டை வைக்கும். அது முட்டை வச்சு அதனோட வளர்ச்சிகளை பார்த்து அது இன்க்ரீஸ் பெருக்கம் ஆகுங்க. அதுக்காக நாங்கள் அதை வந்து வச்சுருக்கோம். நாற்று நடவுலேருந்து விதை நடவுலேருந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, வேர்களுக்கான கேர், வேர் வளர்ச்சிக்கான கேரு, வேரில் வர ப்ராப்ளத்துக்காக நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடோ, ட்ரைகோ, வேம் இதெல்லாம் வந்து வேர் வளர்ச்சி, வேரில் இருக்கிற நோய்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குறோங்க. அது இல்லாமல் ஒரு 15 நாள் 30 நாளுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து இது ஆட் பண்ணிக்கணுங்க. என்னது, போரான் ஆட் பண்ணிக்கணும். போரான் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட காய்கள் வந்து பிஞ்சு வந்து வளைவு வராமல் இருக்கிறதுக்காக போரான் ஆட் பண்ணிக்கணும். அந்த போரானும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எருக்க இலைகளை வந்து ஒரு 20 கிலோ அளவுக்கு வெட்டிட்டு வந்து ட்ரம்மில் வந்து 200 லிட்டர் ட்ரம்மில் போட்டு ஊற வச்சு அதை வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷனாக கொடுக்குறோங்க. அது வந்து நீங்கள் வந்து ஒரு 15 to 20 டேஸ்லேயே நீங்கள் வந்து அதை ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் புண்ணாக்கு தண்ணியும் வந்து 20 நாளில் நீங்கள் வந்து இப்போ செடி நடவு நட்டு 20 நாளில் வந்து நீங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். புண்ணாக்கு தண்ணியும் நீங்கள் வந்து 15 டேஸ் இன்டர்வல் இல்லை வந்து 20 டேஸ் இன்டர்வலில் புண்ணாக்கு தண்ணி வந்து அப்ளிகேஷன் வந்து 20 நாள்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். கம்ப்ளீட் ஹார்வெஸ்ட் முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து புண்ணாக்கு தண்ணியை வந்து ரெகுலேட் பண்ணுங்கள். அந்த புண்ணாக்கு தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நாங்கள் புண்ணாக்கு வந்து 4 வகையான புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். கடலை, தேங்காய், எள்ளு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம். வேப்பம் புண்ணாக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். ஒரு டைம் வந்து வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துப்போம், ஒரு டைம் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்திக்க மாட்டோம். அது வேப்பம் புண்ணாக்கு வந்து அந்த கசப்பு தன்மையை வந்து கொடுக்கறதுக்காக. வேப்பம் புண்ணாக்கு அதிகமாக போனாலும் உங்களுக்கு வந்து செடிகளில் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அந்த புண்ணாக்கு வந்து என்ன பண்ணுன்னா, உங்களோட காய்கள் வந்து நல்லா வந்து வளர்ச்சி நல்லா பெருசாகிறதுக்காக புண்ணாக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். காய்கள் நேராக வரணுன்னா போரான் கண்டிப்பாக கொடுக்கணும். அது இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா, 30 நாளுக்கு மேலேயே மைக்ரோ நியூட்ரியன் கண்டிப்பாக கொடுப்போம். மீன் கரைச்சல் கொடுக்கும் போது மீன் கரைச்சலோடையும் நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்த ஆல்மோஸ்ட் வந்து பாகலை பொறுத்த வரைக்குங்க, ஒரு இனிஷியலாகவே வந்து ஒரு 50 நாளில்வே வந்து உங்களுக்கு காய், பிஞ்சு, பூங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து சில இதில் வந்து 30 நாள்லேருந்தே பூ வர ஆரம்பிக்கும். அந்த பூவெல்லாம் ப்ரூனிங் பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு 30 டேஸ் 50 டேஸ் 60 டேஸில் வந்து உங்களுக்கு முதல் அறுப்பு வந்து 60 டேஸில் இல்லை 55 டேஸ்லேயே வர ஆரம்பிச்சிருங்க. 55 டேஸ்லேயே வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் வந்து இந்த டைம் வந்து 52 டேஸில் வந்து முதல் அறுப்பு ஆரம்பிச்சிருக்கோங்க. இதுக்கு முன்ன பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து 63 நாள் ஆச்சுங்க. இப்போ வந்து பண்ணதில் வந்து 50 நாள்லேயே 53 நாள்லேயே வந்து நாங்கள் வந்து ஹார்வெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து எங்களுக்கு என்னென்னா, அந்த என்னது பிஞ்சுகள் வந்து வளையாமல் இருக்கிறதுக்கு போரான் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாவே பிஞ்சுகள் வந்து ஆரம்பத்தில் விடும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டு இல்லாமல் இருக்கணுங்க. பெண்டு இருந்தது பார்த்தீங்கன்னா அதில் வந்து போரான் குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த போரான் வந்து நீங்கள் தேவைக்கு அளவுக்கு வந்து கொடுத்துடணும். பூ வைக்கிற ஸ்டேஜஸில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, மோர் கரைச்சல் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. மோர் கரைச்சல் வந்து நீங்கள் வந்து தேமோ கரைச்சல் கொடுக்கலாம், அரப்பு மோர் கரைச்சல் கொடுக்கலாம். அது அரப்புன்னா அந்த துரிஞ்சி இலையும் மோரும் வந்து இது பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பூ வந்து பிஞ்சுகள் எல்லாமே வந்து காயாக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். பாகலில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்ப்ரே நம்ம வந்து 3 விதமாக கொடுக்குறோம். ஒன்று வந்து சாயில் அப்ளிகேஷன், டைரக்ட் அப்ளிகேஷன் கொடுக்குறோம், ட்ரிப்பில் கொடுக்குறோம், அடுத்து வந்து ஸ்ப்ரே கொடுக்குறோம். ஸ்ப்ரேயிங்கில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாகல் பொறுத்த வரைக்கும் பூ வந்து காலையில் பூக்கும், சரிங்களா? அது வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே வந்து காலையில் கொடுக்கக்கூடாது. காலையில் கொடுத்தீங்கன்னா பூவெல்லாம் உதறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலையில் வந்து நீங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னாவே தேனீக்களோட இதுவும் வண்டுக்களோட இதுவும் ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூ மகரந்த சேர்க்கைகள்லாம் வந்து காலையில் தான் நடக்கும் பாகலை பொறுத்த வரைக்கும். இதே வந்து பீர்க்கங்காயில் வேறு மாதிரி இருக்கும். பீர்க்கங்காயில் சாயங்காலம் பூக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ணணும். பாகலை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா ஸ்ப்ரேயிங் மெக்கானிசமும் சாயங்காலம் தான் இருக்கும்.
4 மணிக்கு மேலே பொழுது சாய்ஞ்ச டைமில் தான் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காலையில் நீங்கள் உங்களோட வேலைகள் வந்து இந்த பிஞ்சுங்கள் எல்லாம் மாட்டியிருக்காமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ப்ரேயில் வந்து நீங்கள் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஈவினிங்கில் வந்து பாகலுக்கு எது நோய்க்காக கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வளர்ச்சி ஊக்கிக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸ்ப்ரே அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஈவினிங்கில் கொடுக்கணும். பாகலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து அதை முறைப்படுத்தி ஷெட்யூல் போட்டு இன்றைக்கி தவறினாலும் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மழை காலங்களில் சேலஞ்சிங் இருக்கும். அந்த மழை காலத்தில் வந்து சேலஞ்சஸை வந்து கண்டிப்பாக கொடுக்குறத நிறுத்திடாதீங்க. அப்படியே மழை பெஞ்சிருச்சுன்னு நிறுத்திடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 மணி நேரமாச்சு அட்லீஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி 2 மணி நேரமாச்சு நம்மளுக்கு மழை பெய்யாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது வேலை செய்யுங்க. இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க. இது வந்து அது இல்லாமல் சைனிங், உங்களுக்கு காய்கள் வந்து நல்லா க்ரீனாக ஷைனிங்காக வரணும் அப்படின்னா போரானோட இது இருக்குது. இலைகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஒரு 30 நாள் 40 நாள் 60 70 நாள் அந்த 90 நாள்களில் வந்து உங்களுக்கு இலைகளில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து எல்லோ ஸ்பாட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னா மைக்ரோ நியூட்ரியன் ப்ராப்பர் இன்டர்வலில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். எவ்ரி 15 டேஸ் ஒரு மைக்ரோ நியூட்ரியன். நீங்கள் எங்கள் பண்ணையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன் நாங்களே தயாரிக்கிறோம். நாங்களே தயாரித்து அதை வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை நாடெல்லாம் நான் வந்து எப்படி பண்ணையிலேயே வந்து பண்ணுறதுன்னு நான் வந்து உங்களுக்கு செய்முறை விளக்கமும் கொடுக்க தயார். நாங்கள் எங்களோட இதையும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அதை அப்ளிகேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க. நான் எங்கள் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்கவுங்க தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்துங்க குறைபாடு வந்து நம்ம சத்து குறைபாடுலாம் இல்லைங்க. இது வந்து பல ஈக்கள் இந்த காய்களில் தொலைப்பான் போடுறது, இந்த மெலனின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ஓட்டை போட்டு முட்டை வச்சுருங்க. முட்டை வச்சதுமே உங்களுக்கு வந்து இது லேசாக வந்து இந்த இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழுப்பு ஆரம்பிக்கும். இந்த காயை நீங்கள் வந்து உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து யூஸபிள் இல்லாமல் இந்த மாதிரி அழுகி போயிருக்குங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி பழத்தை பார்த்தீங்கன்னா இதை காயை அறுக்கும் போது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெளியே எடுத்து போட்டுடணும். உள்ள தோட்டத்தில் விடக்கூடாது. இதை விட்டிங்கன்னா என்ன ஆகுனா இந்த பூச்சி வந்து பெருக்கம் அடைஞ்சிரும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிடும். என்னென்னா இது அந்த பழை வந்து முட்டை வச்சு அது வந்து உங்களுக்கு மறுபடியும் புழுவாகி கூட்டு புழுவாகி மறுபடியும் பூச்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதை தான் நம்ம வந்து இதுக்காக தான் லூர் வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து கருவாடு பொறி வச்சுருக்கோம், மஞ்சள் அட்டையும் வச்சுருக்கோம். மஞ்சள் அட்டையிலையும் உங்களுக்கு இந்த பழகிகள் வந்து ஒட்டிக்கும். கருவாடு பொரியை ஒட்டி ஒரு மஞ்சள் அட்டையை வைங்க. கருவாடு பொறிக்கு வாசனைக்கு வர்றது அந்த மஞ்சள் அட்டையில் ஒட்டிக்கும். இப்போ வந்து 15 நாள் 20 நாள்லேயே இந்த இலை வந்து ஒரு வாசம் கொடுக்கும். இது வந்து நான் பாகக்காயின்னு வாசம் கொடுக்கும். அந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் ஒரு வாசனை கொடுக்கும். அதெல்லாம் தான் வந்து பூச்சிகள் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதாக இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பூச்சிகள் வந்து வெரைட்டிகளை மாற்றி பயன்படுத்திக்கும். இது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி. இது வந்து உங்கள் இலையை வந்து அப்படியே வந்து உறிஞ்சிருங்க. ஆமாம், இது சாறு உறிஞ்சும் பூச்சி. இது பாகலில் நிறைய இருக்குங்க. பாகலில் இது என்ன பண்ணுன்னா, இந்த பின்னாடி வந்து முட்டை வந்து பாகக்காயோட விதையோட ஷேப்லேயே முட்டை வைக்குங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 to 300 முட்டை வைக்குங்க. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் எப்படி பண்ணணுன்னா, அந்த முட்டையை தான் இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த முட்டை வைக்குது இல்லைங்களா, அந்த முட்டை வைக்கிற ஸ்டேஜில் வந்து வேப்பெண்ணெய் அடிச்சிட்டிங்கன்னா அந்த முட்டை பொரிஞ்சிருங்க. முட்டை பொரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த பூச்சியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து விவசாயம் பண்ணுறது, இயற்கை விவசாயம் பண்ணுறது ஒரு புரிதலோட பண்ணுறது நிதர்சனமான ஒன்று. உங்களை பார்க்குறப்ப மலைப்பாக இருக்குது. இவ்வளோ விஷயத்தை இம்ப்ரூவ்மேட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம தோட்டத்தில் அப்ளைபிள் பண்ணி ஷெட்யூல் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சிறப்பு. நம்ம தோட்டம் பரப்பு எவ்வளோ இருக்குது? தோட்டத்தோட பரப்பு வந்துங்க 10 ஏக்கராங்க. 10 ஏக்கராலையும் நாங்கள் வந்து காய்கறிகள் பண்ணலை. ஒரு 70% கவரேஜ் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, மரப்பயிர்கள் வச்சுருக்கோம், டிம்பர் வச்சுருக்கோம், பல ஜாதி மரங்கள் வச்சுருக்கோம். மரங்களை வச்சு அதில் ஊடுபயிராக பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஊடுபயிராக வந்து டேப்பியோக்கா, மரவள்ளி கிழங்கு பண்ணியிருக்கோங்க. அது இல்லாமல் வந்து அதில் ஃப்யூச்சர் பிளான் என்ன இருக்குன்னாங்க, நாங்கள் வந்து பின்னாடி வந்து அதை டென்சிஃபை பண்ணணும், இன்னும் அடராக பண்ணி ஓரளவுக்கு ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் மைக்ரோ கிளைமேட்டை மாற்றிட்டு பெப்பர் போடுற ஒரு ஐடியா இருக்குங்க. அதுக்காக தான் வந்து 70% கவரேஜ் வந்து எங்களுக்கு வந்து இந்த 10 ஏக்கரும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான இது வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 70% கவரேஜ் வந்து ஃபாரஸ்ட் கவராக பண்ணிவிட்டு அதில் வந்து வேறு
ஒரு வருமானங்கள் லாங் டேர்ம் ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு வருமானம் வர மாதிரியான பயிர்கள் எல்லாமே அதில் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு 30% கவரேஜ் வந்து நெல்களுக்காக ஃப்ளாட்டாக வச்சுருக்கோம், நெல் பயிர் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் பந்தல் விவசாயத்துக்காக ஒரு 1.5 ஏக்கரா பந்தல் விவசாயத்துக்காகவே ஒதுக்கியிருக்கிறோம். அது இல்லாமல் வாழை சாகுபடி பண்ணியிருக்கோம். வாழையும் வந்து நாங்கள் கற்பூரவள்ளி வச்சுருக்கோம், மொந்தன் வச்சுருக்கோம், ஏலக்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் தென்னை இருக்குது. இது எல்லாமே தற்சார்பாக ஒன்றோட ஒன்று இன்கம் வர மாதிரி, இது இல்லைன்னா அது வர மாதிரி நம்ம தேவைகளுக்கு எல்லாமே பூர்த்தி பண்ணணும். நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறைகளில் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அதெல்லாம் நம்ம தோட்டத்திலே வர வச்சுக்கணுன்றதுக்காக எல்லாமே பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து இந்த செடிகளுக்கான வயது வந்து 67 நாள் ஆகுதுங்க. சரிங்களா? இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 4 ஹார்வெஸ்ட் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து 53வது நாள் வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அதனோட ஹார்வெஸ்டிங் வந்து ஈல்டு கம்மி தான். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு 6 கிலோவில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு 15 கிலோ இருந்தது, 20 கிலோ, இப்போ வந்து 30 கிலோ வந்து லாஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து 30 கிலோ பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து இந்த காய்கறிகள் வந்து இது வந்து நாளைக்கு வந்து அறுக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க இந்த காய்கறிகள். இப்போ வந்து இந்த பிஞ்சுங்களை எல்லாம் வந்து இது நேராக வர்றதுக்காக தான். நேராக வந்தால் மட்டும்தான் இந்த முக அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க காய்கள். கொஞ்சம் கோணையில் ஓரளவுக்கு மைல்டாக வந்து வளைவு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் வந்து பெண்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி பெண்டு இருந்ததுன்னா இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சந்தை வாய்ப்புகளில் வந்து அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்துங்க காய்கள் அறுக்கிறோம், இந்த ஸ்டேஜில் அறுக்கிறோம், அறுத்து அதை மறுபடியும் கிரேடிங் பண்ணுறோம். பூச்சி தாக்குதல் இருக்குதா, வந்து எல்லோ ஷேடிங் இருக்குதா, எதுனா வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குதா, இந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்து கழிச்சிட்டு தான் நாங்கள் வந்து காய்கறிகளை வந்து சந்தைக்கு அனுப்புகிறோங்க. வந்து இந்த வேஸ்ட்டான காய்கறிகளும் வந்து முடிஞ்சளவுக்கு நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது அதுலேயும் வந்து பி கிரேட் சி கிரேடில் பி கிரேட் மட்டும் சேல் பண்ணுறோங்க. அதேமாரி மீறதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி நாங்கள் வந்து அதை மேனுவராக பண்ணிடுறோங்க. எல்லா காய்கறிகளும் வேஸ்ட்டுகளையும் அதை வந்து ஒரு ட்ரம்மில் காய்கறிகளை வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இலைதலைகள் எல்லாம் கொட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எருவுகள்லாம் கொட்டி அதை நாங்கள் தனியாக ஒரு மேனுவராக ரெடி பண்ணுறோம். அது வந்து நைட்ரஜன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற உரமாக மாறிடும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் அது கொடுக்கலாம். அதில் வந்து அது உங்களுக்கு அந்த இதுலேருந்து வர வேஸ்ட் கழிவுகள் உண்மையை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து மறுபடியும் தோட்டத்துக்கே கொடுத்துட்றோங்க. ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இதில் காய் வந்துங்க தொடர்ந்து வந்து எவரி ஆல்டர்னேட்டிவும் இருக்கலாம், நீங்கள் வந்து டெய்லியும் இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இது வந்து நாளைக்கு அறுக்கிறது, இன்னொரு நீங்கள் வந்து காய்களை விட்டுறணும். ஸோ இப்போ நாளைக்கு அறுக்கிற மாதிரி இருக்கிற காய்களை இன்றைக்கி அறுக்கக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா தினமும் அறுக்கலாம். சரிங்களா? இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பாகக்காய் வந்து அறுப்பு இருக்கும். இப்போ 53 நாள் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்மளுக்கு போன அறுப்பு வந்து 130 நாள் 135 நாள் வரைக்குமே வந்திருக்கு. 140 நாளும் ஒரு சில இதுங்க கடந்திருக்கு. இந்த ஈல்டு வந்து டவுன் சைட்ஸ் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்பயும் பூச்சி மேலாண்மை பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா தான் காய்க வந்து தெளிவாக வரும். இல்லை நீங்கள் பூச்சி வெரைட்டி அடிக்கிறதுக்கு விட்டுட்டு சரி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு 120 நாள் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா பூச்சிகள் தாக்குதல் அதிகமாகி பூச்சி வந்து அகரவிதமாக வந்து முட்டைகள் இட்டு அவ்வளோதான் செடி முடிகிற டைம் அதுக்கு தெரியும். அப்போ முட்டைகள் பெருக்கம் அதிகமாக பண்ணும். அது புழுவாக மாறி மறுபடியும் பூச்சி வந்து உற்பத்தி அதிகமாகும். ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து பூச்சி மேலாண்மை பண்ணணும். பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இயற்கை விவசாயத்தில் சஸ்டைனபிளாக வந்து நம்ம ஒன்று மாற்றி ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஒரு 140 நாள் 150 நாள் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாகலில் வந்து ஈல்டு வந்துகிட்டே இருக்குங்க. வெயில் அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்து ஈல்டு இருக்குங்க. இது எப்படி பீர்க்கன்லாம் வந்து உங்களுக்கு மழை இருந்ததுன்னா காய் அதிகமாக பிடிக்குமோ அந்த மாதிரி பாகல் பொறுத்த வரைக்கும் வெயில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு நிறைய வருங்க. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங். அதுவும் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு விவசாயினுடைய குமுறலும் இருக்குது. உங்கள் அமைப்பில் உங்கள் பண்ணையில் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறீங்க, இது லாபகரமான பயிராக இருக்குங்களா? இது எப்படி சந்தைப்படுத்துகிறீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாங்கள் வந்து எங்களோட சந்தை வாய்ப்புகள் எல்லாம் வந்து லோக்கலில் இருக்க காய்கறி கடைகளும் இதுங்களாமல் தான் இருந்தது. அங்கே வந்து இயற்கைக்கும் செயற்கைக்கும் வந்து அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இயற்கையும் ஒன்று தான் செயற்கையும் ஒன்று தான்ன்ற மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வர்றது காய்களை அறுத்துட்டு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு வந்த நாட்களும் நிறைய இருக்குங்க. ஆனால் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் வந்து சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு வராது இது வராதுன்றதெல்லாம் வந்து மித்துங்க. அது வந்து ஒரு மாயை தான்.
நீங்கள் வந்து நான் வந்து நடைமுறையில் பண்ணி பார்த்துருக்கேன். நான் வந்து இப்போ வந்து பீர்க்கன் வந்து ஒரு 2000 கிலோ எடுத்திருக்கேங்க. அதில் வந்து எங்களுக்கு லாபகரமாக தான் இருந்திருக்கு. எங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பீர்க்கனில் வந்து 28லேருந்து 32 ரூபா வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்திருக்குங்க. நான் வந்து எனக்கு வந்து காய் வந்து நான் இப்போ சந்தை வாய்ப்புகளில் எங்களுக்கு காய் வந்து தகடூர் இயற்கை விவசாயம் வந்து அசோசியேஷன் மூலியமாக நாங்கள் வந்து காய்கறிகளை வந்து சந்தை வாய்ப்பு பண்ணிகிட்ருக்கோங்க. தகடூர் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து குரூப் வந்துங்க அரூர் மையப்படுத்தி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு 200 ஃபார்மர்ஸ்க்கு மேலே அசோசியேஷனில் இருக்கோம். காய்கறிகள் வந்து காய்கறிகளோ இல்லை நெல்லோ எது வேணாலும் நாங்கள் அசோசியேஷன் மூலியமாக வந்து நாங்கள் சந்தைப்படுத்திகிட்ருக்குறோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து எண்டு டு எண்டு கஸ்டமர் மாதிரி இடைத்தரகர்கள் இல்லாமல் டைரெக்டாக வந்து எங்கள் காய்கறிகளை வந்து நேராக வந்து எங்கள் தோட்டத்துலேருந்தே எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கான நல்ல ரேட்டும் கொடுக்குறாங்க. இப்போ சந்தை மதிப்போட நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு கட்டுப்படியாக தான் இருக்குது. இப்போ காஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பாகலில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு 28லேருந்து ஒரு 35 வரைக்கும் வருங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எங்கள் காய்கறிகள் கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் எடுத்துக்கிறாங்க. அது எங்களுக்கு மினிமம் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. ஆர்கானிக்ஸாக வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், இயற்கையாக பண்ணணும், செயற்கை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ற ஒரு நிபந்தனையோடு நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க. நம்மளோட காய்கறிகளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி அதில் எந்த ட்ரேசஸும் இல்லைன்னா மட்டும்தான் காய்கறிகளை எடுத்துக்கிறாங்க. நாங்களும் வந்து அதுக்கு உடன்பட்டு நாங்கள் அது இயற்கையாக பண்ணிகிட்ருக்கோங்க. எல்லாமே இயற்கை முறையில் பந்தல் விவசாயம், அதாவது பாகல் விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த தொகுப்பில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இயற்கை விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இயற்கையாக பண்ணுங்கள், எல்லாமே நஞ்சில்லா விவசாயம் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளோட குழந்தைகள், நம்மளோட பேரன் பேத்திங்களுக்கு வந்து நாம் விட்டுட்டு போகிற செல்வம். சரிங்களா? காசு பணம் சேர்த்தி வச்சுட்டு இவ்வளோ சேர்த்தி வச்சுட்டு போகிறோம் இதுன்றதெல்லாம் வந்து செல்வம் கிடையாதுங்க. அது வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கே அது இதாகிடும். இயற்கையை விட்டு வச்சுட்டு போங்க. அதுதான் வந்து உங்களோட சந்ததிகளுக்கு விட்டு வைக்கிறது, ப்ளஸ் மக்களுக்காக விட்டு வைக்கிறது, நம்ம நாட்டுக்காக விட்டு வச்சுட்டு போகிறது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து இயற்கை வந்து உங்களுக்கு தேவையான ஈல்டு வராதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக தான் இருக்குங்க. நாங்கள் இயற்கையாக வந்து ஒரு 5 to 6 மதர் கல்ச்சர் நாங்கள் வந்து தாய் திரவம் வச்சுருக்கோங்க நாங்கள். சரிங்களா? அதில் வந்து வச்சுருக்கிறது வந்து NPK இருக்குது, வேஸ்ட் டிகம்போசர் இருக்குது, அது இல்லாமல் வந்து ட்ரைகோ இருக்குது, இது இருக்குது, வேம் இருக்குது, EM கரைச்சல் இருக்குது, புண்ணாக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கிறோம், மைக்ரோ நியூட்ரியன் ரெடி பண்ணிக்கிறோம் நாங்களே. அது இல்லாமல் வந்து இது பஞ்சகாவியா, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தேவையான மீன் அமிலம், மீன் கரைச்சல் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். போரானுக்கு எருக்கன் கரைச்சல் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் வந்து பூச்சி வெரைட்டிகள் அந்த மாதிரியான இதுங்களுக்கு இலை கரைச்சல் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். அது எங்ககிட்டே இருக்குங்க. இது வந்துங்க NPK மதர் கல்ச்சருங்க. சரிங்களா? இதை வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா வந்து இதை பெருக்கம் பண்ணி தான் கொடுக்குறோம். இதை டைரெக்டாக கொடுக்குறது இல்லைங்க. இதை மறுபடியும் வந்து ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் எல்லாமே சம அளவு எடுத்துக்கிறோங்க. வேஸ்ட் டிகம்போசர், NPK, ட்ரைகோ, வேம், இது தனித்தனியாகவும் கொடுக்கலாங்க. தனித்தனியாகவும் பெருக்கி கொடுக்கலாம், சம அளவு மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். உங்களோட பண்ணைகளோட தேவைக்கு தகுந்த மாதிரி, செடிகளுக்கான தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது வந்து வேஸ்ட் டிகம்போசருங்க. இதுவும் வந்து தாய் திரவங்க. நாங்கள் வந்து இது என்ன பண்ணியிருக்கோம்னா, இது தாய் திரவம் இப்போ டைரக்ட் டெய்லி யூசேஜுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இதனோட ஒன்ஸ் நாங்கள் ரெடியானதும் இதோட ஒரு 10 லிட்டர் அளவுக்கு எடுத்து கூலிங்கான பகுதியில் மண்ணில் வந்து கேனில் எடுத்து வச்சுருக்கோங்க. கேன்லேயோ இல்லை பானையிலையோ நீங்கள் எடுத்து வைக்கலாம். பானை எங்களுக்கு வாய்ப்புகள் கம்மின்றதுனால நாங்கள் வந்து கேனில் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மறுபடியும் இது காலி ஆகிற போது மறுபடியும் அதை இது பண்ணி நாங்கள் பெருக்கம் பண்ணிப்போம். திரும்ப நம்ம வந்து வாங்க தேவையில்லைங்க. இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம்ளே வந்து உற்பத்தி பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து அது வந்து லாபகரமாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து பயோ இல்லை ஆர்கானிக் சம்மந்தமான வெளியில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். முன்கூட்டியே வந்து ஒரு 30 நாள் கழித்து நாங்கள் வந்து இது கொடுக்குறோம், இல்லை 15 நாளைக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீடேட் பண்ணி பிளான் பண்ணி நீங்கள் வந்து தயார்படுத்தி வச்சுக்கணுங்க. இல்லைனா வந்து அந்த டைமுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து தவறி போயிடும். இயற்கை உரங்கள், இல்லை தாய் திரவங்கள், இதுங்கெல்லாம் வந்து நாம் தோட்டத்திலேயே எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி நீங்கள் தயாரித்து நீங்கள் எப்படி உபயோகம் பண்ணுறதுன்றது இன்னொரு காணொலியில்
தெளிவாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. எதனா டவுட்னாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேங்க. கவின் சார் அவர்கள் தோட்டத்தில் வந்து இன்டகிரேட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து பந்தல் விவசாயத்தில் பாகல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். இவர் இயற்கை வழி இடுபொருட்களை தானே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறார். அதுவும் தாய் திரவத்தை எப்படி உற்பத்தி பண்ணுறாரு, அதை எப்படி பயன்படுத்துகிறாரு, என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, என்ன அளவு வீதம் பயன்படுத்தலாம், தரவழியாக எப்படி கொடுக்கறது, மேல் வழியாக எப்படி தெளிக்கிறது, என்ன அளவு வீதம் தெளிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் நமக்கு அவர்கள் தர இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த காணொலியும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கரைசல் வேண்டும், எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய தோட்டத்திலேயே அலைபேசியை தொடர்பு நீங்கள் கேட்டு விவரங்களை சேகரிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விவசாயம் சேனலுக்கு என்னோட நன்றி வணக்கம்.